வணக்கம். மகர ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மகர ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 10வது ராசி. 12 ராசிகளில் கடுமையாக உழைக்கிறவங்க யார் அப்படின்னா அந்த மகர ராசிக்காரங்க தான். உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 10வது ராசியாக வர்றதுனால தான் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு தொழில்காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டமே வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கர்மகாரகன் சொல்லக்கூடியவரும் சனி பகவான் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் நீங்கள் என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த இடத்துல தான் அவர் பொசிஷன் ஆவார். நீங்கள் நல்ல கர்மா வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல இடத்துல நல்ல ஸ்தான பலத்தோட சுபகிரகங்களுடைய தொடர்பை பெற்று பலமாக இருப்பார். சனி பகவான் நல்ல பலமாக இருந்தார் அப்படின்னாலே அவங்கள தொழிலில் யாருமே அசைச்சிக்க முடியாது. அவங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க. நல்ல தொழில் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிலையான தொழில் வேலை பார்த்தாங்கனாலும் சரி, இல்லை சொந்த தொழில் பண்ணாலுமே அவங்களுக்கு நிலையாக இருக்கும். நிலையான வருமானம் இழந்துகிட்டே இருக்கும். உடம்புல எந்த ஒரு ஊனம் இருக்காது. சுபகிரகங்களுடைய தொடர்பை பெற்று சனி பகவான் இருக்கும்போது. அதே சனி பகவான் எங்காவது பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு, செவ்வாய், கேது இவங்களோட இணைஞ்சி ஸ்தான பலம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா, அதாவது நீச்சம் பகை பெற்று ஸ்தான பலம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா தான் அவங்களுக்கு கை காலில் அடிபடுறது, உடல் ஊனமாகிறது. ஈஸ்வர பட்டம் பெற்றது சனி பகவான் தான். அப்புறம் பொதுமக்களுக்கு அதிபதியும் சனி பகவான் தான். துப்புரவு பணியாளர்கள், அதாவது ஊரில் இருக்கிற குப்பைகளை பூரா சுத்தப்படுத்துறவங்களும் சனி பகவான் தான். உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை சுத்தப்படுத்துகிறவரும் சனி பகவான் தான். ஸோ சனி பகவான் நல்லா இருந்தாருன்னா உடம்புல எந்த ஒரு கழிவு பொருளும் தங்காது. அதே சனி பகவான் எங்காவது பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த உடம்புல கழிவு பொருள்கள் சரியாக வெளியில் போகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் அதன் மூலிமா பிரச்சனைகளை சந்திக்கிறது எல்லாமே அதுதான் காரணம். தெய்வங்கள்னு பார்க்கும்போது காவல் தெய்வங்கள் எல்லாமே சனி பகவான் தான். கருப்பராயர், முனீஸ்வரர், கால பைரவர், ஆஞ்சநேயர் வழிபாடு கூட சனீஸ்வர பகவானுடைய அருள் கிடைக்கும். சரி, இப்போ ஜூன் மாத கிரக அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது ஜூன் 6ஆம் தேதி புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 23ஆம் தேதி புத பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் மாதத்தை பொறுத்தளவுக்கு புதன் மட்டும் 2 டைம் பயிற்சி ஆகிறார். சரி, இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. எப்பவுமே சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10, 11ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களுக்கு போகும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் போயிருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். உடனே சில நண்பர்கள் கேட்டாங்க, சில மகர ராசி நண்பர்கள் கேட்டாங்க, என்னங்க சனி பயிற்சி ஆயிடுச்சு ஒன்றுமே எஃபெக்டே தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே மாறின உடனே உடனே நடக்காது. ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோவான கிரகம், ஒரு மந்த கிரகம். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார். படிப்படியாக தான் நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும். ஸோ ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு நல்ல பலன்களை கட்டாயம் எதிர்பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். நல்ல வேலைக்காரங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க. வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இனிமேல் படிப்படியாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கட்டாயம் நடக்கும். ஏன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிருக்கிறது. முயற்சிகள் பண்ணி வெற்றி அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு சிறப்பாக உண்டு. நீங்கள் கட்டாயம் முயற்சிகள் எடுப்பீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது முயற்சிகள் கட்டாயம் வெற்றி அடையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தையே பார்வை செய்கிறதுனால
தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த ஜூன் மாதத்தில் வந்து நல்ல முடிவுகள் வந்து எடுப்பீங்க, நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும். மேல் அதிகாரி மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் அனுகிரகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு. அதனால் ஜூன் மாதத்தை பொறுத்தளவுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அப்படின்னாலுமே அவர் ஜூன் 15ஆம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருவார். அப்போ பெரிய அளவுகளை, அதாவது 8ஆம் அதிபதி வந்து 6ஆம் இடத்துல மறைகிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். எதிர்ப்புகள் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. எதிரிகளுக்கு வந்து பலம் குறையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால 12ஆம் இடம் தான் வந்து அயன சயன போகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். நீங்கள் படுத்து உறங்கக்கூடிய ஒரு ஸ்தானம். பார்த்தீங்கன்னா நிம்மதியான உறக்கம் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து முதலீடுகள், குழந்தைங்க பேரில் வந்து ஏதாவது ஒரு முதலீடுகள் போடுறது, குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு டெபாசிட் பண்ணுவீங்க, இல்லை நகை எடுப்பீங்க, இல்லை சுபகாரியங்கள் வந்து பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு. உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலுமே ஜூன் 7ஆம் தேதி வந்து அவர் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மறைவுஸ்தானத்துக்கு போய் கேது பகவான் கூட இணைகிறார். சுகாதிபதி லாபஸ்தான அதிபதி வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சு கேது பகவான் கூட இணைகிறதுனால 4ஆம் இட விஷயங்கள் 11ஆம் இட விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். 11ஆம் இடங்கிறது வந்து உங்களுடைய லாபத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ இதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு சின்ன சிக்கலை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. லாபங்கள் வந்து கிடைக்கிறதுல வந்து ஒரு சின்ன தடையை வந்து கொடுக்கும். சுக்கிரன் வந்து 10ஆம் வீட்டை பார்க்குறதும் குரு வந்து 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால பெரிய அளவுகளில் வந்து உங்களுக்கு பாதிப்புகள் வந்து வராது. அந்த 2 விஷயத்தில் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத கிரக அமைப்பை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசியாதிபதி வந்து நல்ல பலமாக இருக்கிறதுமே, யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து 10ஆம் வீட்டை பார்க்குறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு சிறப்பாக வந்து உண்டுன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கும்பராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், ராசி பலனில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும், நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறீங்க. அவர் ஒரு ஜாதகத்தை வந்து கொடுக்குறார். ரிஷபராசிக்காரரு சந்திரன் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய தொழில்கள் பண்ணி, அதாவது ஹோட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்ச ரூபா வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான யோக பலன்கள் வந்து நடக்குன்னு சொல்கிறீங்க, இது எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாரு. இந்த ரிஷபராசிக்காரருக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து பார்த்திங்கன்னா ராகு திசையில் செவ்வாய் புத்தி வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த சந்திரன் கூட சூரியன் செவ்வாய் எல்லாமே வந்து இணைஞ்சிருக்குது. அந்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்பில் வந்து இருக்கிறார். ராகு திசையில் சந்திர புத்தியில் சந்திரனுடைய தொழிலான ஓட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்ச ரூபாயை வந்து லாஸ் பண்ணுறார். அப்போ தசாபுத்திகள் வந்து ரொம்ப மெயினாக வந்து ரோல் பண்ணும். வெறும் ரிஷபராசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு வந்து அவருக்கு நன்மை நடக்கும் தீமை நடக்கும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. முழு ஜாதகத்தையும் வச்சு தான் வந்து ஒரு ஜாதகருக்கு நன்மையான பலன் நடக்குமா இல்லை தீய பலன்கள் நடக்குமாங்கிறது வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்ல முடியும். இப்போது சந்திரனை வச்சு நம்ம வந்து 2.25 நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய பலனை வந்து நம்ம துல்லியப்படுத்துகிறோம். இது வந்து மேக்சிமம் ஒத்து வரும், ஒரு 30-40% வந்து வேலை செய்யும். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்குது, வெறும் ரிஷபராசின்னு மட்டும் நம்ம சொல்லாமல் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து சுபத்தன்மையில் இருக்கிறாரா பாவத்தன்மையில் இருக்கிறாரா, அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரா, நடக்கிற தசாபுத்திகள் வந்து லக்ன யோகாதிபதிகளுடைய தசாபுத்திகள் நடக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியும்.
ராசி ரீதியாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வர்றது ஒரு யோகங்கிறது வந்து ஜோதிட விதி, அதைத்தான் நம்ம வந்து சொல்லுவோம். உங்களுக்கு வந்து அந்த ரிஷபராசியில் வந்து நீங்கள் பிறந்திருந்து உங்கள் லக்ன ரீதியாக வந்து கெட்ட கிரகத்துடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும்போது கெடுபலனை தான் வந்து அது கொடுக்கும். அதனால வெறும் ராசியை மட்டும் நீங்கள் பார்க்காம லக்ன ரீதியாக வந்து உங்களுக்கு என்ன பலன் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிறது சிறப்பு. நன்றி நண்பர்களே.